வணக்கம். இந்த மனது, இந்த ஆத்மா, இது எல்லாமே ஒரு பிரேக் த்ரூல இருக்கணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா இந்த உலகத்துல மனதும் ஆத்மாவும் ஒரு பிரேக் டவுன்ல இருக்கும்போது எல்லாமே நெகட்டிவா இருக்கும், பிரேக் த்ரூ இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அப்போ அந்த பிரேக் த்ரூங்கிறது ஒரு ஸ்டேட். அதாவது உங்க லைஃப்ல பிரச்சனைகள் இருக்குன்னா அது பிரச்சனைகள்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன்ல போயிடுவீங்க, ஒரு எதிர்மறையான உணர்வை வெளிப்படுத்துவீங்க. அதே இது அது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சேலஞ்ச், சவால்கள் அப்படின்னு உங்களுடைய அந்த கண்ணோட்டத்தை மாற்றும் போது அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய எத்தனையோ வழிகள் கண் முன்னாடி தெரியும். ஸோ இந்த நிலை வாழணும்னா இந்த நிலை நம்ம பயிற்சி முயற்சி செய்ய விட இறைவனுடைய அருள் இம்பார்ட்டன்ட். அந்த இறைவனுடைய அருள் வர்றதுக்கான ஒரு சீக்ரெட்டான ஒரு 5 விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். இந்த 5 விஷயங்கள் ஃபாலோ பண்றவங்க லைஃப்ல பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இது கலியுகம், இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம இருக்காங்கன்னு சொன்னா அது கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைகள்னு பார்க்காம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்சுன்னு பார்த்து லைஃப்பை ரொம்ப சக்சஸா கொண்டு போறாங்க. அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த 5 விஷயங்கள். நம்பர் 1 என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு 10 நிமிஷம் காலையில எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு மூச்சு பயிற்சி. உங்களுடைய மூச்சு காத்து உள்ள போறது வெளியே வர்றது, இதை மட்டும் ஒரு 10 மினிட்ஸ். இது நீங்க சேர்ல உட்காந்து பண்ணுவீங்களோ, பத்மாசனம் பண்ணுவீங்களோ, எதுவுமே தேவையில்லை. ஒரு உங்களுக்கு எந்த பொசிஷன் ஓகேவா இருக்கோ சௌகரியமான நிலையில உட்காந்துக்கோங்க. உட்காந்து கைகள் எந்த முத்ராவான பிராணக்கிரியா 1 2 3 எந்த முத்ரா வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களோட சுவாசம், மூச்சு உள்ள போறது வெளியே வர்றது, இதை ஒரு 10 நிமிஷம் செய்யணும். நம்பர் 1. நம்பர் 2, யாரோ ஒரு ஜீவராசிக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறவங்க இருந்தா ஒரு மீல்ஸ் வாங்கி, எங்கேயோ ரோட்ல நம்ம போறோம், டிராவல் பண்றோம், ஒரு பசியா இருப்பாங்க, அந்த பசியா இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசிக்கு கொடுங்க. இல்லை எதுவுமே அவ்வளோ கொடுக்க முடியல, உங்க வீட்டுல தயார் பண்றதுல ஒரு பேக் பண்ணி கூட ஏதோ கொடுங்க. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது, உங்க வீட்டு பக்கத்துல நாய்கள் இருக்கும், அந்த நாய்களுக்கு ஒரு 4 பிஸ்கட்டு பிரெட் போடலாம். இல்ல ஒரு காகத்துக்கு ஏதோ ஒரு உணவு, ஏதோ ஒரு ஜீவராசி. இல்ல எல்லார் வீட்டுக்கிட்டையும் ஒரு வாசல்ல ஒரு செடி இருக்கும், அங்கேயாவது எறும்பு இருக்கும் இல்லையா, அந்த கொஞ்சம் சக்கரை போடுங்க. ஸோ ஏதோ ஒரு ஜீவராசிகளுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றப்பல அன்னதானம் பண்ணுங்க. இது 2வது விஷயம் பண்ணணும். 3வது நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பழமையான, அதாவது நிறைய கோயில்கள் இருக்கும், நிறைய ஆலயங்கள் இருக்கும். எந்த கோயிலுக்கு கூட்டமே வராது, எந்த கோயில் அங்கே டொனேஷன் இருக்காது, அங்கே பூஜைகள் அன்றாட நடத்துறதுக்கு விளக்கேற்றுறதுக்கு கூட ஒரு கஷ்டமான ஆலயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஆலயங்கள்ல டெய்லியோ எங்கேயோ தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி ஆலயங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு பூவோ ஒரு தீபமோ இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கி கொடுங்க, ஒரு வஸ்திரம் கொடுங்க. எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஆலயங்களுக்கு போற கூட எந்த ஆலயங்கள் கம்மியா இருக்கோ, மக்கள் ரொம்ப கம்மியா இருக்கோ, அது எந்த தெய்வமா வேணாலும் இருந்துட்டு போதே, அது பெண் தெய்வமா இருந்துட்டு போகுது, ஆண் தெய்வமா இருந்துட்டு போகுது, அல்லது காவல் தெய்வம், ஏதோ ஒரு தெய்வத்துக்கு அந்த பூவோ அங்க உள்ள வஸ்திரமோ எண்ணெயோ இந்த மாதிரி அந்த கோயில்களுக்கு எங்க இல்லாம இருக்கோ அந்த மாதிரி சித்தர்கள் மகான்கள் தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு கைங்கரியம், அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றப்ப கைங்கரியம் பண்ணுங்க. இது வாரம் ஒரு தடவை பண்ணலாம், இல்ல பக்கத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் டெய்லி பண்ணிக்கலாம். அந்த டெய்லி சேர்த்து வாரம் கூட நீங்க அதை டொனேட் பண்ணிட்டு வரலாம். 4வது நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய முன்னோர்கள், இறந்து போன அம்மா அப்பா தாத்தா பாட்டி உங்களுடைய உறவுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு 10 நிமிஷம் மனதார நினைங்க. அவங்க உங்க கண் முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நீங்க ஒரு கற்பனை பண்ணணும். அவ்வளவுதான். இதை கற்பனை பண்ணும்போது அவங்கள பூக்கள் அக்ஷதைகள் போட்டு நீ நல்லா இருப்ப, உன் பிரச்சனைலாம் சரியாயிரும் உனக்கு அப்படின்னு அவங்களுடைய குரல்களை நீங்க கேட்கணும். அம்மா அப்பா நீங்க அவங்க வாழ்ந்து இருந்தீங்கன்னா தாத்தா பாட்டிலாம் அவங்களுடைய குரல்கள் கேட்டு அவங்க உங்களுடைய மங்களகரமா வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வாதம் பண்றதை காதுகளால கேட்டு உணரணும். இது ஒரு கற்பனாவா நீங்க ஒரு 10 நிமிஷம் செய்யணும். 5வது, நைட்டு எல்லாம் தூங்க போகும்போது அன்னைக்கு நீங்க யாரையாவது காயப்படுத்திருந்தீங்கன்னா மானசீகமா, நேர கேட்க வேணாம், மானசீகமா அவங்கள நினைச்சு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்களை காயப்படுத்தியிருக்கேன், அது உங்களுடைய லேபர்ஸா இருக்கலாம், இல்லை உங்களுடைய நெய்பரா இருக்கலாம், உங்களுடைய மேலதிகாரியா இருக்கலாம், இல்லை கீழே வேலை பார்க்குற ஒரு பியூன் வாட்ச்மேனா கூட இருக்கலாம். யாரோ நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் ஏதாவது அன்றாட காயப்படுத்திருந்தா அவங்கள கற்பனையில மானசீகமா நினைவு கூர்ந்து அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி உங்களை யாராவது காயப்படுத்தியிருந்தா அன்னைக்கு அவங்கள மனசுல நினைச்சு நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி அவங்கள மன்னிச்சு
யார் காயப்படுத்திருந்தாங்களோ அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஒரு செகண்ட் ப்ரேயர் பண்ணுங்க. இந்த அஞ்சு விஷயம்தான். இதை ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுடைய கண்ணோட்டங்கள் மாறும். எப்பவுமே உங்களுக்கு குறையா பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுடைய கண்கள் நிறைய பார்க்க ஆரம்பிக்கும். எப்பவுமே மற்றவங்களை எதிர்மறையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுடைய உணர்வுகள், அந்த யோசனைகள்லாம் எல்லாமே நேர்மறையா பார்க்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் டக்குன்னு வராது. ராமகிருஷ்ணருக்கு விவேகானந்தர் கொடுத்த மாதிரி ஸ்டேட் கிடையாது. இந்த பயிற்சிகள் நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா, இறைவன் உங்களுக்குள்ள அந்த நிலைக்கு பிரசாதிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்குன்னு நம்ம டைமா எடுக்க போறோம்? அந்த நம்ம போகும்போதே ஒரு அன்னதானம், போகும்போதே ஏதாவது ஒரு கோயில், எங்கேயோ டிராவல் இருந்தால் எத்தனையோ பழமையான கோயில் இருக்கும், அங்க ஒரு பூ, இல்லை போகும்போது எத்தனையோ மரத்தடியில ஏதோ சாமிகள்லாம் சும்மா தான் இருக்கும், அங்க ஒரு மாலையோ ஒரு பூவோ வாங்கி போட்டு ப்ரே பண்ணிட்டு இப்படி போங்க. இப்படி இந்த தொடர்ந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இதுக்குன்னு ஒரு டைம் இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒன்றி இந்த ஒரு பயிற்சியை செய்யுங்க. இதுக்குன்னு தனியா ½ 1 hour ஸ்பெண்ட் பண்ண வேணாம். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இது ரெகுலரா எப்படி நம்ம பல் விளக்குவோம், சாப்பிடுவோம், ட்ரெஸ் மாற்றுவோம், தூங்குவோம், இது அன்றாட இருக்க மாதிரி இதையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு இந்த பயிற்சி பண்ணி பாருங்க. உங்கள் கண்ணோட்டம் அப்படி மாறும். ஸோ வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் அப்படியே சேலஞ்சா பார்ப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சவால்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே ரொம்ப அபரிவிதமாகவும் ஒரு நேர்மறையாகவும் இருக்கும். இந்த பயிற்சிகள் பண்ணி நீங்க வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். நன்றி. अंतर्यामी